night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. What keeps you up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough, yeah. I think that we've all had enough. Sick of dealing with the old plan. They know that we're calling it wrong. Hi மக்களே, ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் போயிருக்கோம். பட் ஆனால் வந்து வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ வாங்க வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கோம் வண்டிக்கு. ஸோ அந்த டோட்டல் வந்து நான் டோட்டல் காஸ்ட் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விண்ட்ஷீல்டு போட்டிருக்கோம். விண்ட்ஷீல்டு வந்து லூவியாவில் வாங்கியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ திங்க் 1700 or 800 வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து லாஸ்ட்டில் எல்லாத்தையும் என்னென்னன்றதை வந்து தனித்தனியாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ லூவியாவோட விண்ட்ஷீல்டு அண்ட் தென் வேறு என்ன, நம்ம லூவியாவோட கிராஷ் கார்டு போட்டிருந்தோம், ஏடிவி கிராஷ் கார்டு. அதுக்கப்புறம் வந்து லூவியோட சாடில் ஸ்டே அண்ட் டாப் ரேக். ஸோ டாப் ரேக்குன்னு வந்து டாப் ரேக்கில் வந்து நம்ம டாப் பாக்ஸும் வாங்கி ஒரு ரைடே போயிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 தான் போயிட்டு வந்தோம். ஸோ டாப் ரேக் இதெல்லாம் ஏஎஸ்சி டாப் பாக்ஸ் 45 லிட்டர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் வந்து இதுதான் ரொம்ப கம்மியானது. 5000க்கு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னை புதுப்பேட்டையில் வந்து நிறையா ஆக்சரிஸ் வேறு வாங்கினேன். என்னென்னன்றது அது என்னென்னா என்னை வந்து டயர் ஹக்கர், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வாங்கினோம், ஓகே, அண்ட் டயர் ஹக்கருக்கு அப்புறம் ஒரு ஹார்ன் ஒன்று வாங்கினோம். என்ன அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கோடாவோட ஹார்ன். இந்த ஹார்ன் ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாகவே வந்து இங்கே தான் இருக்குது. இதுக்கு வந்து பிளாக், இது வந்து கோல்ட் கலர் வரும், கோல்ட் குரோம் பிளேட்டிங் அந்த கலர் வரும். பட் ஆனால் நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அண்ட் தென் இது ஏன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஹைவேல போகும்போது 220க்கு பல்சர் 220யோட சவுண்டே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஹைவேல அதுவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வண்டியை வந்து வண்டியை வந்து ரெடி பண்ண முக்கிய காரணமே இன்னும் ஒரு 1 மந்த்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லடாக் கிளம்புறேன், சோலோ ட்ரிப், ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் கிளம்புறேன். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணது. அண்ட் மோரோவர் அந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து இந்த ஹார்ன் பற்ற மாட்டேங்குது, ஸ்டாக் ஹார்ன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கோடா ஹார்ன் மாட்டினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ். இந்த ஃபாக் லேம்ப்ஸோட நேம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் நேம் பார்த்துட்டு போடுறேன். ஸோ ஃபாக் லேம்ப் இது. ஸோ இதுவே வந்து லைக் ஆல்மோஸ்ட் 2000 வந்துருச்சு. பட் ஆனால் இதுதான் இப்போதைக்கு அந்த புதுப்பேட்டையில் இருக்கிறதுலே இதுதான் வந்து பவர்ஃபுல் ஃபாக் லேம்ப்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதுவே பற்ற மாட்டேங்குது. ஏன்னா மூணார்லேருந்து நாங்கள் கீழே இறங்கி ஆல்மோஸ்ட் திண்டுக்கல் டு திருச்சி ஹைவேல வரும்போது மழை வேறு பெஞ்சிச்சு நாங்கள் வரும்போது. அதனால தான் வண்டியோட கண்டிஷனும் அப்படி இருக்குது. ஏன்னா இது ரைடு முடிச்சு வந்துட்டு ஒரு 4 நாள் கழித்து எடுக்கிற வீடியோ. அதனால தான் வண்டியோட கண்டிஷனும் இன்னும் எதுவும் வாட்டர் வாஷ்லாம் பண்ணல. அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ அந்த மலைக்கு அந்த இதுக்கே வந்து ஹைவேல இந்த இது பத்தலை. எனக்கு தெரிஞ்சு இதை மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஹை பவர் பீம் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அமேசானில் இன்னொரு இது பார்த்து வச்சுருக்கேன். பட் ஆனால் அது ஒரு 5000 காஸ்ட் ஆகுது. இதுவே வந்து 2800ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. நான் பில்ஸ் வச்சுருக்கேன், அந்த பில்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டியூக்கோட இண்டிகேட்டர்ஸ், டியூக் ஒரிஜினல் இண்டிகேட்டர்ஸ், இதுவும் வந்து புதுப்பேட்டையில் தான் வாங்கினது. அண்ட் தென் இது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபோக் ரேசர் வந்து வாங்கினேன். அது வந்து லூவியாவில் தான் வாங்கினது. இங்கே இருக்குது ஃபோக் ரேசர். ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது, கலரே வித்தியாசமாக இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாக் ஃபோக்கு, இது வந்து அதோட ரேசரு. அதுக்கப்புறம் வந்து RD 350யோட ஹேண்டில் பார். ஸோ RD 350 ஹேண்டில் பார் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக, இது நான் ஸ்டாக் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நம்ம வந்து வளைஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ லாங்க்கு போகும்போது கொஞ்சம் ஹிப் பெயின் இல்லை வந்து ஷோல்டர் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் போயிருக்காங்க, இங்கேருந்து லடாக் போயிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸ்டாக் ஹேண்டில் பார் வச்சு தான் போயிருக்காங்க.
பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாடிஃபிகேஷன் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கோட ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹசார்ட் லைட் வந்து வாங்கினேன். பட் ஆனால் ஹசார்ட் லைட் பின்னா ஆட்டோமேட்டிக் சென்சர், இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் சென்சர்ஸ். ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு மேனுவல் ஹசார்ட் ஃப்ளாஷர் வாங்கினேன். ஸோ அதை வந்து மாற்றினதாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரம்போ போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 220க்கு பிரம்போ யாரும் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரம்போ போட்டால் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா இப்படி திருப்ப முடியாது, திருப்பும்போது இடிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் எங்கே பண்ணேன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து சென்னை ஆட்டோ டீல்ஸில் தான் பண்ணேன். ஸோ தேவானா அண்ட் அர்ஜுன் ப்ரோ, வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ போத். அதுக்கப்புறம் வந்து வண்டியோட இதை வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தான் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் பார்த்து தான் தேவானா பண்ணார். ஸோ ரொம்ப வெரி பிக் தேங்க்ஸ்ண்ணா. வண்டி வந்து நேரில் நான் சொல்ல, ஏன் அப்படின்னா நேரில் வந்து பார்த்தம்போது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய பழக்கம் எப்பயுமே என்னென்னா வண்டியை ஓட்டி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ரிவ்யூவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஸோ நான் மூணார் போயிட்டு வந்தோம், நானும் அர்ஜுன் ப்ரோவில் தான் போயிட்டு வந்தோம். வண்டி சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது. வண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வண்டி வந்து வாங்கி 12 years ஆச்சு. இந்த வண்டி வந்து புதுசுலாம் நினைக்காதீங்க, இது வந்து BS3 வண்டி. 12 years ஆச்சு. 2010 வாங்கினேன் நான் இந்த வண்டியை. ஸோ வண்டியை பார்த்தா 12 years ஆன வண்டி மாதிரி தெரியுமான்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து நிறையா பார்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா புது வேர்ஷனுக்கு உரிய பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ தேவானா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு, அந்த பழைய வேர்ஷனுக்கு வந்து மாடிஃபை பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சார். ஸோ இன்னொரு பெரிய ஒரு இது என்னென்னா, நிறைய பேர் வந்து அந்த வைசர்ஸ் அண்டு அந்த ஃபேரிங்கை வந்து லைட்டாக சிப் பண்ணி விடுவாங்க. ஏன்னா வந்து RD50 ஹேண்ட்பேக் போடும்போது கொஞ்சம் இடிக்கும். பட் ஆனால் தேவானா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கட்டிங்குமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, எந்த ஒரு கட்டிங்குமே கிடையாது. கொஞ்சம் முன்னாடி வந்து காட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு கட்டிங்குமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த நக்கிள் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக டியூக்கோட நக்கிள் கார்ட்ஸ் கொடுத்தேன். பட் ஆனால் இதுக்கு வந்து பிரம்போ போட்டதுனால இது ரொம்ப நீளமாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து இப்போ திருப்பும்போது கொஞ்சம் பின்னாடி போகும், கொஞ்சம் திருப்பும்போது இந்த இடத்துல இடிக்குது. இங்கே காட்டுங்க, இங்கே வந்து இடிக்குது. ஸோ இதனால் வந்து என்னால் டியூக்கோட நக்கிள் கார்ட்ஸ் போட முடியல. அண்ட் மோரோவர் நான் எதுக்கு நக்கிள் கார்ட்ஸ் போட்டேன்னா அதுக்கு ரீசனே வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து ஹிமாலயாஸ் போகும்போது நம்மளுக்கு லைக் விண்டெலாம் பார்த்தீங்கன்னா 10 degrees 12 degrees சில சமயம் மைனஸில் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நக்கிள்ஸை இது பண்ணுறதுக்குலாம், ஏன்னா இந்த க்ளவுஸ் வந்து நான் இன்னும் வந்து அந்த வின்டர் க்ளவுஸ் வாங்கலை, நான் நார்மல் கான்ட்லைட் க்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். அந்த க்ளவுஸில் வந்து நான் மூணார் போகும்போதே நல்ல ஒரு கூலான இருக்கும்போது கையிலலாம் நல்லா லைக் சில்னஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு விண்ட் பிளாஸ்ட்டை இது பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதை போட்டேன். பட் ஆனால் இது வந்து இந்த பிரம்போ போட்டதுனால கொஞ்சம் அது ஒரு சொதப்பல் ஆணுச்சு. பட் ஆனால் தேவானா வந்து இது கரெக்டாக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதுக்கு பேசாமல் வந்து நான் இப்போ திருப்பியும் வந்து இன்னொரு சர்வீஸ் விடணும் தேவானாட்ட ஆட்டோ டீல்ஸில். ஸோ அங்கே விடும்போது இதை கழட்டிட்டு லிவர் கார்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு சேஃப்டிக்கும் கிடையாது. இப்போ இதை கட் பண்ணதுனால, ஏன்னா இது இடிக்குன்றதுனால கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணதுனால எனக்கு இந்த விண்ட் பிளாஸ்ட் தடுக்கிற அந்த பர்பஸும் எனக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டியும் கிடையாது. இங்கே பாருங்கள், லைட்டாக தட்டினாவே வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டிக்காச்சும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் லிவர் கார்டு போட போகிறேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் வந்து போபோ கிளாக் கிரிப் ஃபாஸ்ட் சார்ஜர் இதுதான் நான் மாட்டியிருக்கேன். அண்ட் தென் வேறு என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னடா 220 வந்து பல்சர் 220 வந்து வேறு மாதிரி ஒரு மிரர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து R15 மிரர், R15 V3 மிரர். இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் இதோட இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா பல்சர் 220 எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து மோனோ சஸ்பென்ஷன் போட்டதே கிடையாது. எல்லாமே வந்து அந்த டியூவல் சஸ்பென்ஷன் தான் இருக்கும். நான் காட்டுறேன், இதை பாருங்க, மோனோ சஸ்பென்ஷன்.
ஸோ மோனோ சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு ஹிப் பெயினும் வரல, எதுவும் வரல, அட்டகாசமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ரேஸ் பண்ணியிருக்கோம். லைக் பேஷ் பிளேட்டும் வந்து லூயாவில் தான் வாங்கினது, அதை மிஸ் பண்ணிட்டேன். பேஷ் பிளேட்டு அண்ட் இது எல்லாத்தையும் போட்டதுனால ஃபோக் ரேசர் அண்ட் ஏடிவிஸ்லாம் போட்டதுனால நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஸ்டாக் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இடிக்கும். லைக் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டாண்டு போட்டாலும் தரையிலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக தேவானா என்ன பண்ணியிருக்காருன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஸ்டாக் ஸ்டாண்டு தான், ஆனால் என்ன அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஏற்றிருக்காரு. ஸோ ஏற்றுனதுனால இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து நார்மல் சென்டர் ஸ்டாண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சைட் ஸ்டாண்டும் அதே மாதிரி தான். இதை கட் பண்ணி, இது ஸ்டாக்கு தான், பட் ஆனால் இதை நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு பிட் ஆஃப் ஒரு பீஸ் ஆஃப் அயனை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டாண்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து மவுண்டன் ரீஜனில் ஏறும்போது ஸ்டாண்டு வந்து உராயுது. அது உங்களுக்கே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டு வந்து ரோட்டோடு தேஞ்சு போனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேஞ்சு போயிருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து அந்த வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெயில் பேக்கும் வச்சுருந்தேன் அண்டு டாப் பாக்ஸும் வச்சுருந்தேன். ஏன்னா லடாக் நம்ம எப்படி போகிறோமோ அதே செட்டப்பில் தான் வந்து மூணார் போனேன் நான். லடாக் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேனோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா ஐ வாண்ட் டு டூ அ டெஸ்ட் ட்ரைவ் பிகாஸ் அர்ஜுன் ப்ரோ என் கூட இருந்தார். ஸோ எனி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆனால் கூட அவரும் இருந்ததுனால அவரும் பார்த்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவருமே எடுத்துகிட்டு வர சொன்னார். சரி நீங்கள் வாங்க ப்ரோ, நீங்கள் லடாக் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வண்டி வந்து கரெக்டாக இருக்கா, எங்கேயும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணுமா இல்லை எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஸோ நான் எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். டேங்க் பேகு, சாடில் டெயில் பேகு அண்ட் தென் டாப் பாக்ஸு, ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போனதில் வண்டி வந்து வெயிட்டு ஏறுச்சு. நான் எதுவும் சொல்ல, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 kg வெயிட் ஏறுச்சு. ஒரு பில்லியன் ரைடர் உட்கார்ற மாதிரி தான் வந்து அந்த வெயிட்டே வந்துச்சு. சாடில் பேக் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 kgs வந்துச்சு. நாங்கள் வந்து வெயிட்டே போட்டு பார்த்தோம் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 60 to 70 kgs வந்துச்சு. அண்ட் டு ஆட் ஆன் தட் டாப் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 kgs ஏற்றணும். அப்புறம் வந்து டேங்க் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் வச்சுருந்தேன், இன்னும் நிறையா திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 100 kgs வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லியன் ரைடர் உட்கார்ற வெயிட்டில் தான் வந்துச்சு. ஸோ அப்படி உட்காரும்போது நம்ம வண்டி வந்து கொஞ்சம் இறங்குச்சு, வெயிட்டு ஏறுறதுனால கொஞ்சம் இறங்குச்சு. அப்புறம் மைலேஜும் ட்ராப் ஆச்சு. அது நான் சொல்லியே ஆகணும். நான் வந்து நார்மலாக போகும்போது எனக்கு 40 to 45 கிடைக்கும். பட் ஆனால் அந்த வெயிட்டெல்லாம் வச்சு போகும்போது எனக்கு 35 தான் கிடச்சிச்சு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் ஆனால் அது டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வெயிட் ஏறும்போது நான் முக்கால்வாசி வந்து நான் சோலோவாக தான் போயிருக்கேன். இந்த வண்டியை வந்து 12 வருஷமாக ஓட்டியுமே நான் சோலோவாக தான் மேக்ஸிமம் போயிருக்கேன். மிஞ்சி போனால் எங்கள் அம்மா ஏறியிருப்பாங்க, என் ஒய்ஃப் ஏறியிருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நம்ம அடுத்த தெருவு அந்த மாதிரி ஏதாச்சும் போகிறதுக்கு தான் ஏறியிருப்பாங்க. லாங்லாம் போனது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வச்சு போகும்போது அதுவும் ஒரு பில்லியன் ரைடர் மாதிரி தான் கன்சிடர் ஆச்சு. ஸோ அந்த டபுள்ஸில் வந்து ஒரு லாங் ரைட் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு வந்தோம், 1400 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போயிட்டு வந்தோம் அப் அண்ட் டவுனு. ஸோ 1400 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து ஒரு பில்லியன் ரைடர் வெயிட்டோட அந்த சேடல் ஸ்டே அந்த பேக்ஸோட போனதில் எனக்கு வந்து மைலேஜ் நல்லாவே ட்ராப் ஆச்சு. 35 தான் கிடச்சிச்சு எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம், வந்து 32 to 35 கிடச்சிச்சு. ஏன்னா ஹில்ஸில் மூணார் மலை ஏறும்போது 30 தான் கிடச்சி, 30 to 35 தான் கிடச்சிச்சு. பிளேனில் கீழே வந்து ஹைவேல போகும்போது எனக்கு 35 கிடச்சிச்சு. பட் ஆனால் மேலே ஏறும்போது எனக்கு 30 தான் கிடச்சிச்சு. ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று நம்ம வந்து இந்த மாதிரி போட்டதுனால ஸ்டாக் ஏர் ஃபில்டர் என்னால் போட முடியல. ஸோ வந்து தேவானா வந்து இன்னொரு ஃபில்டர் தான் போட்டார். அதனால் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டும் போது வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வண்டியோட சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். நான் இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த எக்ஸாஸ்ட்டும் போல் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். ஸ்டாக் எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கணும். பட் ஆனால் ஏர் ஃபில்டர் மாற்றினதுனால வேறு மாதிரி சவுண்ட் இருக்கும். என்னமோ ஆக்ரோஃபோபிக் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி சவுண்டு தான் கேட்கும். ஸ்டாக்லேயே அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கா தேவானா, அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். செட்டப் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக பிஎம்டபிள்யூக்கு வர மாதிரி நான் ஃபுல்லாக இங்கேருந்து இழுத்துட்டு வர மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் தேவனா என்ன சொல்லியிருந்தேன்னா, எதுக்கு போய் பிஎம்டபிள்யூவோடது அப்படியே காப்பி அடிக்கணும், இருங்க நானே ஏதாச்சும் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை ஸ்பாய்லர் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஸ்பாய்லராக என்னன்னு எனக்கு கரெக்டாக அந்த வேர்டு தெரியல. இதை ரெடி பண்ணது தேவானா தான். இது வந்து ஒரு ஹேண்ட்மேடு டிசைன். இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு இன்னோவேட்டிவ் க்ரியேஷனுக்கும் வெரி பிக் தேங்க்ஸ். 3 டிவைசஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அது வாங்கும்போது நான் ஒரு அன்பாக்சிங்கில் நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். இது வந்து ஒரு வீடியோவாக வருது, அது வந்து ஷார்ட்ஸாக தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான்.